பணித்துளிகள் மார்ச் 26, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தீர்மானங்கள். தியான வசனம் சங்கீதம் 16:4. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். பாபிலோனின் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி தானியேலின் நண்பர்கள் ஆகிய அனனியா, மீஷாவேல், அசரியா என்கிற யூத வாலிபர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க ராஜாவை மதிக்கவில்லை. அது மட்டும் இல்லாம அவர் ஏற்படுத்திய சிலையை வணங்கவும் இல்லை என்று ராஜாவுக்கு செய்தி கொடுக்கப்பட்டதாம். எனவே ராஜா கோவப்பட்டு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆனா அவங்க, நாங்கள் உம்முடைய தேவர்களை வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிக்க வல்லவர் என்று உறுதியாக இருந்து செய்யித்தார்கள். இந்த மூவரும் அந்நிய தேசத்துல காரியங்களை விசாரிப்புக்காரர்களாக நியமிக்கப்பட்டிருந்தாலும் வழிபாட்டு காரியங்களை எவ்வளவு உறுதியா இருந்தாங்க என்று பார்க்கிறோம். அவங்க அந்நிய தெய்வத்தை வணங்க மாட்டோம் என்று எதிர்த்து நின்றாங்க. எரிகிற சூளையிலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. தேவனே வந்து காப்பாற்றினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நாமும் கர்த்தருக்கு பயந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஒருவரையே தினமும் ஆராதனை செய்வோம். நல்ல தீர்மானங்கள் நம்மை விசுவாசத்திலே உறுதிப்பட செய்யும். நல்ல தீர்மானங்கள் நம்மை கர்த்தருக்குள் வழிநடத்தும். நல்ல தீர்மானங்கள் சோதனைகளை வெல்லும். நல்ல தீர்மானங்கள் நம்மை ரட்சிப்புக்குள் நடத்தும். நல்ல தீர்மானங்கள் மற்றவரையும் விசுவாசத்திற்குள் அழைத்து வரும். நல்ல தீர்மானங்கள் சாத்தானின் தந்திரங்களிலிருந்து பாதுகாக்கும். இன்றே அப்படிப்பட்ட தீர்மானம் செய்வோம். இயேசுவை மாத்திரம் நம்புவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.